வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் வர சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட நாளாகும். அதை தான் மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் மூழ்கும் நிலையில் பிரம்மாவும் அவர் படைத்த அனைத்து ஜீவராசிகளும் அழியும் அபாயத்தில் இருந்தபோது இரவு முழுவதும் பார்வதி தேவி சிவனை நினைத்து 4 சாமங்களிலும் முறையாக பூஜை செய்து வழிபட்டார். அம்பிகையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உலக ஜீவராசிகளை பிரளயத்திலிருந்து காப்பாற்றி பார்வதி தேவிக்கு காட்சியளித்தார். அந்த புனித நாளே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் மகா சிவராத்திரி 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. மகா சிவராத்திரி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி திருநீறு அல்லது விபூதி அணிந்து சிவபெருமானை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். முழு நாளும் உபவாசம் இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் அருந்தியும் விரதம் இருக்கலாம். மகா சிவராத்திரியில் 4 ஜாம கால பூஜை செய்து இறைவனை வணங்குவது வழக்கம். முதல் மற்றும் 2ஆம் கால ஜாம பூஜை பிரம்மதேவர் பூஜித்த காலம்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஜாமத்தில் சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் அபிஷேகம் செய்யலாம். பின் பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது வழக்கம். 2ஆம் கால பூஜை இந்த காலத்தில் சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு சிவ மந்திரங்கள், ருத்ரம், சிவ நமச்சிவாய மந்திரம் போன்ற பாராயணங்களை செய்யலாம். 3ஆம் 4ஆம் கால ஜாம பூஜை இந்த ஜாமத்தில் நெய்வேத்தியமாக எள்ளு சாதம் அல்லது பழங்கள் வைக்கலாம். பழங்களை நெய்வேத்தியமாக வைத்தால் தீய வினைகள் அழிந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 4 கால ஜாம பூஜை அதிகாலை நேரத்தில் நடைபெறும். இந்த ஜாமத்தில் சுத்த அன்னம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். சாதத்தில் சிறிது நெய் சேர்த்து நெய்வேத்தியம் செய்தால் சகல செல்வங்களும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ருத்ராட்ச மாலை, ஜபமாலை அல்லது கழுத்தில் அணியும் ருத்ராட்சம் எழுந்தால் மகா சிவராத்திரி அன்று பால், தண்ணீர், பஞ்சகவ்யம் கொண்டு அபிஷேகம் செய்து சிவபெருமானின் முன் வைத்து வழிபட்டால் அந்த ருத்ராட்சத்தின் சக்தி மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல, மனம், உடல், ஆன்மா மூன்றையும் தூய்மைப்படுத்தும் மகா புனித நாள். 4 ஜாம கால பூஜையும் எளிய முறையில் செய்தாலே சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். நம்மளால் கோயிலில் போய் இறைவனை வழிபட முடியலைனாலும் நம்ம வீட்டில் இருந்து கூட நம்ம இறைவனுக்கு எளிய முறையில் நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வச்சு வீட்டில் வழிபடலாம். இல்லை 4 கால பூஜையிலையும் எங்களால் கலந்துக்க முடியலைனாலும் ஒருவேளை கோயிலில் போய் நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லி எளிய முறையில் இறைவனை வழிபட்டாலே போதும். இறைவனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கோயிலுக்கே போக முடியலைனாலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 11 முறை இல்லை 51 முறை இல்லை 108 முறை நம்மளால் முடிஞ்ச வரையில் சொல்லி இறைவனை வீட்டிலேருந்து மனதார வணங்கி அவரின் அருள் பெற்று நலமுடன் வாழ்வோம். ஓம் நம சிவாய. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.